என்ன பண்ற? அவன் கூட சேராதன்னு சொல்லிருக்கேன். ஐயோ மாங்கொத்தி மாங்கொத்தி எந்த சொல்ற வீட்டு வாசல் வெளியில செடி வாங்கடா. ஐயோ எல்லாம் காங்கிரட் போட்டுக்குது. ஐயோ முடியலடா, என்னால முடியலடா. என்ன மாட்டு ஓட உனக்கு வேலை வந்திருக்குது. வேலை பண்ணி என்ன வேலை? என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை சொன்னா தெரியுமா? சொன்னா தெரியுமாடா? சொன்னா தெரியுமா? நாளைக்கு போற ஊர்ல ராமாயணம் ஆட்சியில அஞ்சு பேரை விட பொம்பளை மாதிரி பொம்பளை மாதிரியே தெரியும். பொம்பளை பொம்பளை துணி கட்டுங்க பாத்துக்கலாம். வீட்டுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டாங்களா? அவங்க அண்ணன் 2 பேர் இருக்கிறாங்களா? குழந்தை எப்படி பெரிய மனுஷா முடியும்? கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைஞ்சிருக்காங்க. இவரு கொண்டு அம்மா தனியா படக்கூடாது. ஒரு உலக்க போட்டு தாண்டா படுக்கணும். உலக்கையா? ஆமா. எதுக்கு? கருப்பு அண்டுமா? ஏன் உலக மாதிரி நாங்க 14 பேர் இருக்கிறோமே, எங்களை போட்டு பார்த்தா அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைய பார்த்துருக்கீங்க. எவ்வளவு ஒரு அழகா ஒல்லியா இருக்குது. போய் சூட்டு மாரி ஆகி போட்டு அது என்ன மாத்திரம் தெரியல. பூஜைக்கு வந்த மணி பருவம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி சிறப்பா நடத்தணும் போய் சொல்லி எப்படி எப்படி சமஞ்சது எப்படி அது எப்படி எப்படி அது சமஞ்சது அப்படி பொய்கள் குதிராடுவோம். அப்பெல்லாம் ஏண்டா அதான் சொல்லிட்டு தனி பருவம் தக்க பருவம் அனுப்பிருக்காங்க. அதனால அண்ணன் கிட்ட போய் சொல்றாங்க பருவம்டா அவன் தங்கச்சி வரான்.
ஏன் தங்கச்சி என்ன போறியா? ஏன் தங்கச்சி? மோட்டர் காயில் டேய் டேய் என்ன தங்கச்சி? மணியே மணியின் பொடியே ஐயா அடிச்சாடியே யூடியூப் போன்ல பாத்தீங்களா முன்னாடியா கோவில் வெளியில 5 மணி கூட அவனை பதில் சொல்லாத நான் பார்த்துக்கிற மாதிரி கபடி 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 சாட்சி முனை எந்த முனையில் பட்டது? ஐயா சொல்லுடா. மலர் என்னடா சொல்லு. சொல்லுடா. மலர் அரை மணி நேரமா இந்த ஐயோ ஐயோ தானே சொல்லிக்கிறான். வந்த 1 வருஷமாவே கூட பேசனா எம்மான தோலை உரிச்சிடுவேன். வேன்ல படியே படுக்க வச்சுட்டு போறேன். என்னடா ஆச்சு பாவி? படியில தடி வச்சவங்கள பாத்தியா? என்னடா ஆச்சு என் தங்கச்சிக்கு? ஐயா ஐயோ கத்துறவனா அவனுக்கு தான் தெரியும். சொன்னது என் மான வாயை தந்துலாம் உதவி. சொல்ல மலர்வன சோலைக்கு தோழி பெண்களுடன் அழகாக ஆடி பாடி இருக்கும் பொழுது என்னடா ரத்தம்? என்னடா ரத்தம்? அதான் 8 பையன் நல்ல என்னாச்சு? நான் துணி என்கிட்ட போறேன். என்னடாச்சு பாவி? என்னடாச்சு? உங்களாலே இந்த லோகம் அழிய போடுது. தீர்த்த பட்டுருச்சு. தங்கச்சிக்கு என்ன ஆச்சு? மலர் வனத்தோலையிலே தோலையிலே தோழி பெண்கள் பாரதமா சொல்லுங்க.
சொல்லு. இல்ல அச்சா தான் ஐயோ சொல்லுங்க ஐயா ஐயோ சொல்ல அவன் அடி சொல்லு. விளையாடு ஐயா வயதுக்கு வந்துட்டாங்க ஐயோ, ஐயோ. அமைச்சரே, என் தங்கை கன்னி பருவனுக்கு மங்கை பருவத்தை விட்டார். நீ நாடு விழா கோலமாக இருக்க வேண்டும். மாசி தோரணம், மங்கள வாத்தியம் தான் தான் என்று முழங்க வேண்டும். அனைத்து உங்கள் தலைமையில் தான் நடக்க வேண்டும். சிறப்பாக செய்து முடிக்கிறேன். ஒரு வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா. கட்டளை இடுவதையா என் நாட்டு மன்னன் சத்தியபுரி நாட்டு மன்னர் ஆமாண்டா. செய்து முடிப்பது எங்கள் கடமை அல்லவா அமைச்சர் கடமை தந்தையை பொறுப்பா பார்த்துக்கணும் ஆகட்டும்டா. கத்தியை தீட்டக்கூடாது நமது புத்தியை தீட்ட வேண்டும் வருகிற வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா நடக்க போகிறதா? நம்மை அவமானப்படுத்திய அந்த நாட்டு இளவரசி மஞ்சள் நீராட்டு நடந்து விடுவேனா? மஞ்சள் நீராட்டு விழா மரண விழாவாக எடுக்க வேண்டும். அதற்கு இப்படி செய்யலாமா இப்படி செய்தா என்ன? தோசை இப்படி செய்தா இட்லி நாங்க கூறுகிறேன். தகுந்த உபாயத்தை கூறுகிறேன். பையன் தான் வச்சுக்கிறேன் என்ன செய்யலாம் கோப்புதாண்டா அந்த பழத்தை நல்லா
அழகான உடல் அழகி, காந்தரவ கண்ணழகி, சித்தாக பறந்து வரும் சொத்தவைக்கும் சொல்லழகி, பார்க்கும் பார்வையில் பரசு ஊட்டும், பேசும் வார்த்தையில் போதை உண்டாக்கே, வானம் வானம் படை. அப்படி இருக்கேன் நான் யார்? இது எந்த இடம்? இதுதான் சத்தியபுரி நாடு. இந்த சத்தியபுரி நாட்டிலே மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கற்சிலை என பெயர்படுத்தி சிறும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் நானும் இந்த ஊருக்கு என் பொண்ணான காலகட்டத்தில் 8 மணிக்கெல்லாம் வச்சுட்டேன். இந்த ஆம்பளைங்கெல்லாம் எங்க தான் போனாங்க ஒண்ணுமே தெரியலையே. ஆனாலும் ஒரு வாரம் சாப்பிடாம கூட இருந்துருவேன். ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளைய பார்க்காம என்னால உயிர் வாழவே முடியாது. இருந்தாலும் இந்த ஊர்ல யாராச்சும் வரீங்களா?